بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. وقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وقولهم إنا قتلنا المسيح عيسى ابن مريم رسول الله وما قتلوه وما صلبوه ولكن شبه لهم وإن الذين اختلفوا فيه لفي شك منه ما لهم به من علم إلا اتباع الظن وما قتلوه يقينا بل رفعه الله إليه وكان الله عزيزا حكيما. صدق الله العلي العظيم. கண்ணியமான சங்கையான சகோதரர்களே, ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கொலை செய்யப்படவில்லை, உயர்த்தப்பட்டார்கள் என்று சொல்லக்கூடிய விடயத்தை சென்ற வாரம் பார்த்தோம். கியாமத்துடைய மிகப்பெரிய அடையாளங்கள் ஒன்றுதான் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பூமிக்கு வருவாங்க. இன்றைக்கு ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த பூமிக்கு வரக்கூடிய கட்டத்தில் உலகம் எப்படி இருக்கும், அவருடைய வருகைக்கு முன்னால என்ன விடயம் நடக்க வேண்டி இருக்கிறது என்றத்தோடு சேர்த்து மிக முக்கியமான ஒரு தலையங்கம் இருக்கிறது. அதாவது அநேகமானவங்க இந்த கேள்வி கேட்கிறாங்க, ஆஸ்திரேலியாவிலிருந்து வரக்கூடிய மக்கள், அங்க வாழக்கூடிய மக்கள் கேட்கிறாங்க, நாங்க இருக்கிறோம் சமர்ல, இரவு மிகவும் ஷார்ட், இரவு மிகவும் சுருங்கிய இரவு. எந்த அளவுக்கு சுருக்கம் என்று சொன்னா, மகரிபுக்கும் இஷாவுக்கும் இடையில உள்ள நேரம் தான் எங்களுக்கு என்ன செய்யுது, இந்த கட்டத்தில் என்ன செஞ்சு கொள்வது, இந்த கட்டத்தில் என்ன சில கட்டங்கள்ல விண்டர்ல என்ன செய்யும் என்றால் மிக கிட்ட இஷாவும் மகரிபும் வரும். சில கட்டங்கள்ல என்ன செய்ய மாட்டாது, சமர்ல வந்துட்டு மிகவும் நீண்ட நேரம் ஏற்படும். மகரிப் தொழுது 5 அவருக்கு பிறகு என்ன வரும், இஷாவுடைய நேரம் வரும். இப்ப என்ன செஞ்சு கொள்வது, இதுவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது ஏற்கனவே இண்டிகேட் பண்ணிட்டாங்க, இப்படியெல்லாம் நடக்கலாம். இந்த ரெண்டு விடயமும் இன்றைக்கு உள்ள வகுப்புல இன்ஷா அல்லாஹ் நாங்க பேசுவோம். அதுல ஒன்றுதான் தஜ்ஜாலுடைய வருகையுடைய கட்டத்தில் கடைசி கட்டம் எப்படி இருக்கும் என்ற விடயத்தை பற்றி முஸ்லிம் ஷரீஃப்ல வரக்கூடிய ஒரு ஹதீஸ், ரியாதுஸ் ஸாலிஹீன்லயும் இந்த ஹதீஸ் இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பற்றி மிச்சம் ஆழமாக நீளமாக பேசியிருக்கிறார்கள். அதுல ஒன்றுதான் ஹஜ்ரத் நவாஸ் இப்னு சம்ஆனுடைய ஹதீஸ் ரலியல்லாஹு தஆலா. அவங்க சொல்றாங்க, ஒரு நாள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயான்ல தஜ்ஜாலை பற்றி சொன்னாங்க. சில விடயங்களை ரொம்ப ஜோசா சொன்னாங்க, சில விடயங்களை ரொம்ப அமைதியா சொன்னாங்க. ஃபஹஃபத ஃபீஹா வரஃபஅ, சில விஷயங்களை ரொம்ப உறுதியா சொன்னாங்க. இதுவரைக்கும் வந்தா எங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துட்டு, மதீனா முனவ்வராவுடைய அந்த பள்ளிக்கு முன்னால் உள்ள அந்த ஈச்சப்பழ தோட்டத்தில் அவன் இருக்கிறானோ தெரியாது சொல்லி, ஈச்சப்பழ தோட்டத்தில் இருக்கிறானோ தெரியான்ற அளவுக்கு எங்களுக்கு சந்தேகம் வர அளவுக்கு அந்த விடயத்தை ரொம்ப ஆழமாக ரொம்ப உறுதியாக பேசினாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பேச்சை முடிச்சு கொண்டதுக்கு பிறகு நாங்க நபியிடத்தில் போனோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை அடையாளம் கண்டு கொண்டாங்க. கேட்டாங்க, மா ஷஅனுக்கும், என்ன வந்தீங்க, என்ன விஷயம்? சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க தஜ்ஜாலை பத்தி இப்ப சொன்னீங்க, தஜ்ஜாலுடைய விடயத்தை இப்ப கலைச்சீங்க, சத்தத்தை உயர்த்தியும் பேசினீங்க, ரொம்ப அழுத்தமாகவும் சொன்னீங்க. இதுவரைக்கும் முன்னா எங்களுக்கு ஒரு எண்ணம் வந்துட்டது, இந்த தஜ்ஜால் இங்க இருக்கிறானோ தெரியான்னு சொல்லி அதை பத்தி கேட்க வந்திருந்தாங்க, அதை பத்தி கேட்க வந்திருக்கிறோம். அப்ப சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கைரு தஜ்ஜாலி அஹ்வஃபுனி அலைக்கும், நான் தஜ்ஜாலையும் உங்களுக்கு பயப்படுகிறேன், ஆனா தஜ்ஜாலை விட மோசமான மக்களையும் பயப்படுகிறேன்.
அதான் வழிகட்ட தலைவர்கள், வழிகட்ட உலமாக்கள் உம்மத்தை வழி நடத்துவாங்க. உம்மத் அவங்களுக்கு பின்னே போகும். உம்மத் அவங்களுக்கு தஜ்ஜாலுக்கு பின்னுக்கு போறவங்களுக்கு ஒரு நோய், அது ஒரு சோதனை. சொன்னாங்க, அதை விடவும் நான் பயப்படுகிறேன், அதை விடவும் நான் உங்களுக்கு பயப்படுகிறேன். எதை பயப்படுகிறேன் சொன்னால், பிற்காலத்தில் வரக்கூடிய உண்மையை தெரியாம, ஹக்க விளங்கிக் கொள்ளாம, சின்ன சின்ன விஷயங்களை வச்சு உம்மத்தை பிரிக்கக்கூடியவங்க. சின்ன சின்ன விஷயங்களை வச்சு உம்மத்தை பிரிக்கக்கூடியவங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது ரொம்ப பயந்தாங்க. என் உம்மத்தை பிரியக்கூடாது, என் உம்மத்தை பிரியக்கூடாது, உம்மத்தை எப்பயும் ஒற்றுமையாக இருக்கும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஹ்வஃபு மா அஹாஃபு அலா உம்மதி அல்-அஇம்மத்துல் முضلீன். என்னுடைய உம்மத்துக்கு நான் மிகவும் பயப்படக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், வழிகெடுக்கக்கூடிய இமாம்கள். வழிகெடுக்கக்கூடிய சின்ன விடயத்தை வச்சு உம்மத்தை பிரிச்சிடுவாங்க, உம்மத்தை நம்பிடுவாங்க. அதை வச்சு எதை வச்சு? இந்த பள்ளியில இலாஹி லஸ்து ஓதுவாங்க, நாங்க வேற பள்ளி கட்டுவோம். எதுக்காக வேண்டி பள்ளி கட்டுகிறது? எதுக்காக வேண்டி? இலாஹி லஸ்துல் ஃபிர்தௌஸ் ஓதுறாங்க, அதுக்கு நாங்க பள்ளி கட்டுவோம். கிட்டத்தட்ட ஒரு பள்ளி கட்டினாங்க சிலோன்ல. எதுக்கு சொன்னா, ஜும்மாவுல 4 இமாம்களுடைய பேரை சொல்றீங்க, அது ஹதீஸ் நீக்கான சொல்றீங்க. யார் 4 இமாம்கள்? ஹனீஃபாக்கள். அர்ஹமு உம்மத்தி பி உம்மத்தி அபூ பக்கர் வ அஷத்துஹும் ஃபீ அம்ரில்லாஹி உமர் வ அத்தகுஹும் ஹயாஅன் உஸ்மான் வ அக்தாஹும் அலி. அதுக்கு ஒரு பள்ளி. எங்கட பள்ளியில் அது இல்லை, எங்கட பள்ளியில் அது இல்லை. பிஜாத்து கூடாது, கூடாது, சந்தேகம் இல்லை. ஆனா உம்மத்தை பிரிக்கிறது அதை விட பெரும் பாவம். உம்மத்து பிரியக்கூடாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்றைக்கு சொன்னேன், தூர் சீனா மலைக்கு போய்த்திருந்தாங்க, மாட்டை வணங்குறாங்க, பேசல, மௌனமாக இருந்தாங்க. ஏன்? உம்மத்தை பிரிச்சுட்டீங்கன்ற பேர் வந்துடக்கூடாது. இன்றைக்கு இந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய எதிரிகளுக்கு என்ன வேணும்? நாங்க பிரியோம். ஷியாக்கள், சுன்னிகள், வேற என்ன, அந்த கூட்டம், இந்த கூட்டம், அந்த இயக்கம், இந்த இயக்கம். கடைசி பார்த்தா முஸ்லீம்கள் யாருமே இல்லை. இவர் தௌஹீத்காரர், இவர் தப்லீக்காரால், இவர் இந்த காரால், அவர் சாதிரியாக்காரால், இவர் ஒரு மாதிரியாக்கான காரால். ஆனா கடைசி பார்த்தா யாரும் இல்லை. முஸ்லீம்கள் எங்க? முஸ்லீம் எங்க? முஸ்லீம் இல்ல. கடைசி வானமினல் முஸ்லிமின் யாருமே இல்லை. வானமினல் முஸ்லிமின் யாருமே இல்லை. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஹ்வஃபு மா அஹாஃபு அலா உம்மதி அல்-அஇம்மத்துல் முضلீன். வழிகெடுக்கக்கூடிய ஐம்மாக்களை தான் என்னுடைய உம்மத்துக்கு நான் ரொம்ப பயப்படுகிறேன். தஜ்ஜாலே பயப்படுகிறேன், ஆனா அதை விட மோசடி. அல்லாஹ் மன்னிப்பானாக. அப்ப சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், غير الدجال اخوفني عليكم. தஜ்ஜாலை விடவும் மிக மோசமான விடயங்களை நான் உங்களுக்கு பயப்படுகிறேன் சொல்லி கொடுத்தாங்க. பயப்படவானம். நான் சொன்ன தஜ்ஜால் வெளியானால் வஅன ஃபீக்கும், நான் உங்களுக்கு மத்தியில் இருக்கும் பொழுது, ஏந்த பீரியட்ல, ஏந்த காலத்தில் தஜ்ஜால் வந்தால் ஃபஅன ஹஜீஜுஹு தூனக்கும், உங்க அனைவருக்கும் நான் போதும், அவனை நான் சமாளித்துக் கொள்வேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்து மீது சரியான இரக்கம், உம்மத்து மீது சரியான இரக்கம். சொன்னாங்க, நான் இருக்கிற காலத்தில் தஜ்ஜால் வந்தா அவனை நான் சமாளிப்பேன். உதுஹியா கொடுத்தாங்க, 2 ஆடு கொடுத்தாங்க. ஒரு ஆட்டை கொடுத்தாங்க தன் சார்பாக, மற்ற ஆட்டை கொடுத்தாங்க கியாமத் வரைக்கும் என்னுடைய உம்மத்தில் யாருக்கெல்லாம் உதுஹியா கொடுக்கக்கூடிய வசதி இருக்க மாட்டாலும் அவங்களோட பேர்ல கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஒரு வாப்பா குடும்பத்துக்கு கொடுக்கிற உதுஹியாவை போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் உம்மத்துக்கு உதுஹியா கொடுத்தாங்க. உம்மத்து மீது கருணை உள்ளவங்க, உம்மத்து மீது அன்புள்ளவங்க. அல்லாஹ் சொன்ன நபியை பார்த்து, அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு. எங்க வச்சு? இஸ்ரால வச்சு. மிஅராஜ் முடிந்து அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு, ஏ நபியே உங்களுக்கு சலாம் சாந்தி உண்டாகட்டும். அவர் சொன்னார், வஅலா இபாதில்லாஹி ஸாலிஹீன், பூமியில வாழக்கூடிய நல்லடியார்கள் மீது உண்டாகட்டும். எனக்கு மட்டுமல்ல, எங்களுடைய நபி எங்கள் அங்கே மறக்கல்ல, எங்க மிஅராஜிலே மறக்கல்ல.
அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபியு வ அலா இபாதில்லாஹிஸ் ஸாலிஹீன். அல்லாஹ்வுடைய சாலிஹான நல்லடியார்களின் மீதும் இந்த சாந்தி சமாதானம் உண்டாகட்டும். ஆனா கல்யாணம் வந்தா நாங்க நபியை மறந்துடுறோம். எங்கட சந்தோஷத்துல நாங்க நபியை மறந்துடுறோம். எங்கட துக்கத்துல தீன மறந்துடுறோம். சந்தோஷத்திலே மறக்கலாம். ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய ஆக கஷ்டமான கட்டமும் இருக்கிறது, ஆக சந்தோஷமான கட்டமும் இருக்கு. இத ரெண்டையும் நபி அனுபவிச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக கஷ்டமான ஒன்றுதான் ஒரு புள்ள மௌத்தா. இதை டொலரேட் பண்றது ரொம்ப கஷ்டம். சின்ன புள்ள ஒன்று மௌத்தாகிட்டா அது 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 கஷ்டம். அதுக்குரிய ரிவார்ட், அதுக்குரிய நன்மை ஏராளம். எந்த அளவுக்கு அந்த மையத்து தொழுகையில் ஓதுற துஆவும் மையத்துக்காக வேண்டிய அல்ல, உம்மா வாப்பக்காக வேண்டியதான். மையத்துடைய உம்மக்கு வாப்பம், அதுக்கு பெரிய நன்மை இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் 60கள்ல தனக்கு கிடைச்ச ஒரு புள்ள இப்ராஹிம் என்று பேர் வச்சாங்க. அந்த புள்ள மௌத்தாகிட்டு கண்ணால கண்ணீர் கொட்டினாங்க. உள்ளம் வாடுது, ஆனா வாய் நல்லதா பேசுது. இது ஆக கவலை. வாப்பா மௌத்தானா சரி, மௌத்து இருக்குது, அப்பா வயசாளி மௌத்தாகிட்டாரு, என்ன செய்ய. உம்மா மௌத்தானா வயசாளி வாழ்ந்துட்டாங்க, மௌத்தாகிட்டாங்க. இதனாலதான் ஒரு வாப்பா மௌத்தாரி உம்மா மௌத்தாகி பொறுத்துக் கொண்டு அவங்களுக்கு இவ்வளவு நன்மை வந்தில்லை. அதுக்கு நன்மை இருக்குது பொறுமைக்கு. ஆனால் ஹதீஸ்கள்ல குறிப்பாக வந்திருக்குது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு கட்டத்துல யாருடைய 3 புள்ள மௌத்தாகுமோ அவனுக்கு நான் சுவர்க்கத்தை எடுத்து கொடுக்க பொறுப்பேற்கிறேன்னு சொன்னாங்க. அப்ப ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்க, யார் சொல்ல 2 புள்ள மௌத்தானா? சொன்னாங்க, நான் அதையும் பொறுப்பெடுக்கிறேன். மறுகட மொத்தம் மௌத்தாயிட்டா, ஆனா அவர் புள்ள இல்ல. யாரு புள்ள இல்ல? ஆயிஷாவுக்கு புள்ள இல்ல, ரலியல்லாஹு தஆலா புள்ள இல்ல. ஆனா அவ கேட்கிற ஒரு புள்ள மௌத்தா இருந்தா சொன்னாங்க, அதே பொறுப்பெடுக்க சொன்னாங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா முவஃபிகா, தௌஃபீக் செய்யப்பட்டவளே சொன்னாங்க. அந்த பெண்ணை பார்த்து, ஆயிஷாவை பார்த்து, உன்னுடைய கேள்வியால் உம்மத்துக்கு தேஷ் உருவாகுது. ஒரு புள்ள மௌத்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுபவிச்சாங்க. ஒரு மனிதனுடைய ஆக சந்தோஷமான கட்டம் தான் இந்த துக்கத்திலையும் அல்லாஹ் அவங்க மறக்கல. சொன்னாங்க, இந்த வாய் நல்லதான் பேசும், உள்ளம் கவலைப்படுகிறது, கண் கண்ணீரை கொட்டுது, வாய் நல்லதை பேசுது. இதே போல ஒரு சந்தோஷமான கட்டம் இருக்கும் என்றால் அது உலகத்தில் ஒரு மனிதனுக்கு இருக்கிற சந்தோஷமான கட்டம் தான் தந்த மனைவியோட இருக்கக்கூடிய கட்டம், இல்லற வாழ்வில் இருக்கக்கூடிய கட்டம். அது சந்தோஷம். அது கண்களை சந்தோஷம் ஒன்று இருக்க மாட்டாது. அந்த கட்டத்திலையும் நீங்க அல்லாஹ்வை மறக்கக்கூடாது. அப்பே உங்களுக்கு துஆ இருக்கு, zikr ஒன்று இருக்குது. அப்பே உங்களுக்கு zikr ஒன்று இருக்குது. இல்ல எனக்கு புள்ள பெருகிற நோக்கம் ஒன்று இல்லை, இப்ப இல்ல அப்பே துஆ சுன்னத். அல்லாஹ்வை zikr செய்யணும், அல்லாஹ்வை zikr செய்யணும். சந்தோஷத்திலே அல்லாஹ்வை மறக்கேடாது, துக்கத்திலே அல்லாஹ் மறக்கேடாது. எங்களுடைய நபி அவங்களுக்கு கிடைச்ச அந்தஸ்து தான் மிஅராஜ்ல போயிட்டு அல்லாஹ்வை சந்திக்கிறது. அங்க வச்சு எங்களை மறக்கல்ல, எங்களை ஞாபகப்படுத்தினாங்க. இதுதான் நபியினுடைய குணம். நாளைய கியாமத்துல சுவர்க்கத்துக்கு முந்தி போக மாட்டாங்க, சுவர்க்கத்துக்கு முந்தி போவாங்க. ஆனா சுவர்க்கத்துக்கு கிட்ட கடைசியா வருவாங்க. சொல்லுவாங்க, என் உம்மத்துடைய கடைசி மனிதனுடைய அமல் நிறுக்கப்படும் வரைக்கும் அந்த தராசி கிட்ட தான் நிற்பேன், தராசி கிட்ட தான் நிற்பேன். இதுவரைக்கும் இந்த கடைசி உம்மத்துடைய அமல் நிறுக்கப்பட்டு அவனுக்கு முடிவு வரும் வரைக்கும் நான் அவனுக்கு பின்னுக்கு தான் இருப்பேன். இதுதான் தலைவர், இதுதான் தலைவர். கேட்டாங்க ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு, யா ரசூலல்லாஹ், நான் உங்களை எங்க கியாமத்தை சந்திக்கணும்? சொன்னாங்க, தராசி பக்கத்துல நான் அனுப்பினாங்க, தராசி கிட்ட இருப்பேன், வந்து அங்க கண்டு கொள்ளாமே. என் உம்மத்துடைய கடைசி மனிதனுடைய அமல் நிறுக்கப்படும் வரைக்கும் நான் அங்கதான் இருப்பேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நபியினுடைய உண்மையான அன்பை நசீபாக்குவானா.
தாஅத்தை நசீபாக்குவானாக. நபிக்கு வழிபடக்கூடிய கூட்டத்தில் ஆக்கி வைப்பானாக. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏண்ட காலத்துல தஜ்ஜால் வந்தா நான் தஜ்ஜாலுக்கு என்ன நான் பொறுப்பு. நான் உங்கள இல்லாத காலத்தில் அவன் உங்கள்கிட்ட வந்தால் ஒவ்வொருத்தரும் தன்னைத்தான் பாதுகாத்துக் கொள்வோம். ஏழுமாங்க ஏழுமா? எங்கேயாவது ஒரு நோயாளி ஒரு வைத்தியர் வந்துட்டு நோயெல்லாம் குணமாக்குறாராம். நாங்க பார்த்தோம் ஒரு காலத்துக்கு முந்தி ஒரு பாகிஸ்தான் ஒரு ஹக்கீம் சாப் வந்தார் வைத்தியர் ஒருத்தர். ஜாமிகா எவ்வளவு கியூ இன்ச்சு? ஒரு நாள் கியூ, 2 நாள் கியூ. எங்க எங்க இன்ச்சு? சில எல்லாம் இன்ச்சு, வேற எங்க இன்ச்சு? கல்போவில் இங்க எல்லாமே இன்ச்சு. 2 நாள் கியூ போலி போட்டு அதை பார்த்துட்டு இந்த கிரௌட பார்த்துட்டு இவர் வைத்தியஞ்சல முறையை பார்த்துட்டு அந்த நேரத்தில் இந்த பிரசிடன்ட் பிரேமதாசா அவரை கூப்பிட்ட ரூட்டுக்கு வர சொல்லி எனக்கு வைத்தியம் செய்யறது. யாருக்கு வைத்தியம் செய்யறதுக்கு? அவருக்கு வைத்தியம் செஞ்சு 4 நாள் அவர் மௌத்து. யார் மௌத்து? பிரசிடன்ட் மௌத்து பொம்பாஸ்ல. இந்த சம்பவத்தை நான் அண்டை கண்டோம் நினைச்சேன். ஹதீஸ்ல உள்ளது சரிதான். தஜ்ஜாலுக்கு பின்னுக்கு மக்கள் போவாங்கன்றது இது ஒரு அடையாளம். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒவ்வொருத்தரும் தன்னைத்தான் பாதுகாத்துக் கொள்வார். வல்லாஹு ஹலீஃபதி அலா குல்லி முஸ்லிமின், உலகத்தில் உள்ள ஒவ்வொரு முஸ்லிமையும் பாதுகாக்க அல்லாஹ் போதுமானவன் சொல்லி போட்டு சொன்னாங்க. அவனுடைய தோட்டம் இப்படித்தான் இருக்கும். இன்றைக்கு சொல்றாங்க அந்த தோட்டம் இந்த ஹதீஸ்ல இன்னஹு ஷாபுன் ஹதத்துன், அடர்ந்த முடி நிறைந்த ஒரு வாலிபனாக இருப்பார். அவனுடைய கண் ஒரு பெரிய கண்ணாக இருக்கும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்து உஸ்ஸா என்று சொல்லக்கூடிய ஒருவருடைய உடல் அமைப்புக்கு மெச்சானதாக இருக்கும். அரபுலகத்தில் அப்படி இருந்தார் அப்து உஸ்ஸான்னு சொல்லி, ஜாஹிலியா காலத்தில் அவனை போல் இருக்கும் என்று சொல்லி அடையாளப்பட்டாங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபமன் அஜ்ரகஹு மின்கும், உங்களை யாராவது அவனை சந்தித்தால் ஒன்றும் செய்யவான சூரத்துல் கஹ்ஃபுடைய ஆரம்ப 10 ஆயத்துக்களை ஓதிருக்கும். சூரத்துல் கஹ்ஃபுடைய ஆரம்ப 10 ஆயத்தை ஓதி அவனோட முகத்தில் ஓதிருக்கும். என்ன சூரத்துல் கஹ்ஃபுண்டா? 15வது ஜுஸூல் உள்ள 2வது சூரத். 15வது ஜுஸூல் உள்ள 2வது சூரத். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்ஸல அலா அப்திஹில் கிதாப வலம் யஜ்அல் லஹு இவஜா قيما لينذر بأسا شديدا من لدنه ويبشر المؤمنين. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். சூரத்துல் கஹ்ஃபுடைய ஆரம்ப 10 ஆயத் அல்லது ஆரம்ப 3 ஆயத் ரெண்டுக்கு ஹதீஸ். இத பாடமாக்கும். தஜ்ஜாலை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளணும் என்ற நோக்கத்தில் ஓதுங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஓதுங்க சூரா. சரி, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னஹு ஹாரிஜுன் கல்லத்தன் பைன ஷாமி வல் இராக். ஹதீஸ் இராக் ஹதீஸ் உள்ள வார்த்தை. ஷாமண்டா, ஷாம்ன்றது இந்த கஞ்சி நாடு. ஷாம்ன்றது இன்னைக்கு இருக்கு. ஷாம் என்ற ஹதீஸ் இருக்கக்கூடிய அந்த ஜியோகிராபிக்கல் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு 5 நாட்டை இண்டிகேட் பண்ணோம். ஒன்று என்ன? பைரூட், ஜோர்தான், டெமஸ்கஸ், லிபியாவா இல்ல லெபனான், அடுத்தது இஸ்ரேல், பலஸ்தீன். இதெல்லாம் ஒரு ஊரு. உமர் ஹத்தாப் ஆட்சி காலத்தில் இது ஒரு மாகாணம். ஒரு மாகாணம், ஒரு ப்ரொவின்ஸ். இது அதுக்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கவர்னரா இருந்தாங்க. இந்த 5 நாடா இருக்குது. இந்த 5 நாடு, ஒரு நாடு, ஒரு ப்ரொவின்ஸ் இன்னைக்கு 5 நாடாக மாறி இருக்குது. துரஸ்தவசமான விஷயம், 4 முஸ்லீம்களுடைய நாடாக இருந்தது, 5வது யூதர்களுடைய நாடாக மாறிச்சு. சரி, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஷாமுக்கும் ஈராக்குக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு பாதை வழியாகத்தான் அவன் வெளியாகுவான். அவனுடைய ஃபித்னாக்கள், அவனுடைய ஃபசாதுகள் வகாஸ யமீனன் வகாஸ ஷிமாலன், வலது பக்கமாகவும் அவனுடைய ஃபித்னா அப்படியே பறந்து விடும், ஸ்பிரிட் ஆகிடும்.
இன்றைக்குள்ள அத்தனை டெக்னாலஜி தான் காத்துது. ஒரு விஷயத்தை அப்லோட் பண்ணி விட்டா அப்லோட் பண்ணி முடிய முந்தி எத்தனை வியூவர்ஸ், எத்தனை பேர் பார்க்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். கம்பேர் பண்ணி பார்த்தா சில நல்ல சிடிகளை நல்ல பயான்கள் இதுகளை அப்லோட் பண்ணினா எத்தனை விமர்சிப்பாங்கன்னா 10 பேரு 15 பேரு 12 பேர் இருப்பாங்க. ஒரு மோசமான கர்மம் உண்டா லட்சக்கணக்கில் மில்லியன் கணக்கில். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவன் ஃபித்னா அப்படியே பறந்துடும், ஸ்பிரிட் ஆகிடும். இன்றைக்கு அதுக்குரியதான் டெக்னாலஜியை வளர்த்தீங்க. டெக்னாலஜி அதுதான் வளர்க்கப்பட்டீங்க. இன்றைக்கு எல்லாருக்கும் தெரியும், அதில் அடிச்சு அடிக்கணும், இதில் அடிச்சு அடிக்கணும், இதில் அடிச்சு அடிக்கணும். உலகம் சுருங்கி விட்டது. குர்ஆன் சொல்லுது நாம் உலகத்தை சுருக்குவோம் சொல்லி. சில உலமாக்கள் இந்த ஆயத்துக்கு இப்ப விளக்கம் சொல்றாங்க, உலகத்தை சுருக்குவோம் என்ற அர்த்தம் இதே ஹைடெக் யுகம். இது உலகம் சுருக்கப்பட்டு விட்டது, உலகம் சுருக்கப்பட்டு விட்டது. அப்ப சொன்னாங்க சரசமங்க, யா இபாதி ஃபஸ்புது, என்னுடைய அடியார்களே அந்த கட்டத்தில் நீங்க அப்படியே ஒத்தோச்சரம் உறுதியாக இருந்தோம், அசந்து போகவான ஸ்ட்ராங் ஆயிருங்கோ, ஸ்ட்ராங் ஆயிருங்கோ. தஜ்ஜால் வந்தா மட்டுமல்ல, இப்பே ஸ்ட்ராங் ஆயிருக்கணும் சொல்லி போட்டதும் சஹாபாக்கள் உடல்ல இப்ப மறுவ கேட்கிறாங்க, வமா லபசுஹு லபசுஹு ஃபில் அர்த், அவன் பூமியில் எவ்வளவு காலம் பாடுவான், எவ்வளவு காலம் பூமியில் இருப்பான். சொன்னாங்க 40 யௌமன், 40 நாள் மட்டும்தான். எத்தனை நாள்? 40 நாள் தான் தஜ்ஜால் பூமிக்கு மேல் இருப்பான். ஆனா வித்தியாசம், சும்மா உள்ள 40 நாள் அல்ல. யௌமுன் கஸனத்தின், முதலாவது நாள் ஒரு வருஷத்தை புளிக்கும். சூரிய ஓட்டம் சந்திர ஓட்டத்தில் மாற்றம் ஏற்படும். யௌமுன் கஸனத்தின் வயௌமுன் கஷஹரின், இரண்டாவது நாள் ஒரு மாசத்தை போலைக்கும். மூணாவது நாள் ஒரு ஜும்மாவை போலைக்கும், ஒரு கிழமையை போலைக்கும், ஒரு வாரம். அவருடைய மிச்சமுள்ள 37 நாட்களும் உங்களுடைய ஏனைய நாட்களை போல் இருக்கும். இந்த கணக்கு படிக்க பார்த்தா சுமாராக ஒரு வருஷமும் 2 மாசமும் 2 கிழமையும் அவன் பூமிக்கு வெளிப்பான். சுமார் கிட்டத்தட்ட ஒரு வருஷமும் 2 மாசமும் கிட்டத்தட்ட 2 கிழமை இவன் காலம் பீரியட் பூமிக்கு வெளிக்கும். சூரிய ஓட்டம் அப்படியே அப்படியே அசந்து போயிடும், சூரியன் ஓடாது. உலமாக்கள் இதை பற்றி தெரிவிக்கிறாங்க, பேசிக்கிறாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க முதலாவது கேள்வி, யா ரசூலல்லாஹ், சூரியன் ஓடாம் அப்படி அஸ்தமித்து விட்டால், சந்திர ஓட்டம் நிறுத்தப்பட்டு விட்டால், அந்த நாட்கள்ல எப்படி நாங்க தொழுகிறது? இதுதான் சஹாபாக்களுடைய கன்சன்ட்ரேஷன், இதுதான் சஹாபாக்களுடைய திங்கிங். தஜ்ஜாலை பத்தி பேசுறாங்க, இப்படி நிற்கும். இது சயின்டிபிக்கலி ப்ரூஃப் ஆயுது, இது சயின்ஸ்ல நிக்கலும். அப்படி இதை பத்தி யாரும் ஓட்டர்ஸ் யாரும் சொல்லிக்கிறாங்களா? சயின்டிஸ்ட் யாரும் இதை பத்தி பேசிக்கிறாங்களா? எந்த கேள்வியும் இல்லை. முதலாவது கேள்வி, அன்றைக்கு நாள் ஒரு வருடத்தை போல இருக்கக்கூடிய ஒரு நாள்ல ஒரு நாளுடைய தொழுகைகளுக்கு போதுமா? நேர கேள்வி தொழுகையை பற்றி தான். முதல் கேள்வி தொழுகையை பற்றி. சஹாபாக்கள் தொழுகைக்கு கொடுத்த முக்கியத்துவம் இது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இது கொஞ்சம் யோசிப்போ. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தந்த குடும்பத்தை மக்காவில் விட்டு விட்டு வராங்க. அப்ப ஜம்சமும் இல்ல, சஃபா மர்வா ஐதுவே பண்ணப்பட்டில்ல, ஹஜ்ரத் கல்லு மரங்கி இல்ல, மகாம இப்ராஹிம் இல்ல, காபத்துல்லாவுடைய பவுண்டேஷன் மறைக்கப்பட்டிருக்கிறது. வயது பௌவஅனா இப்ராஹிம மகானல் பைத், அல்லாஹ் இண்டிகேட் பண்ணி கொடுத்தான், இங்கிருந்தான் காபத்துல்லாவுடைய இடம் என்று சொல்லி அங்க தந்த மனைவிய குடும்பத்தை விட்டுட்டு போறாங்க. விட்டுட்டு போகக்குள்ள துவா கேட்கிறாங்க. சும்மா கேளுங்க பார்ப்போம், நாங்க விட்டுட்டு போயிருந்தா என்ன துவா கேட்போம்? சம்டைம் ஹஜ்ஜி போச்சு விட்டு போறீங்க. இன்றைக்கு நான் தான் சொல்ல இல்ல, ஹஜ்ஜிக்கு போறாக்கள் ஹஜ்ஜிக்கு போனாங்க சொல்லி.
உடம்பு ஹஜ்ஜில கன்சன்ட்ரேஷன் எங்க? புள்ள ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டா, புள்ள ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டுதா. எங்கிருந்து? அரபாவுடைய கிரவுண்ட் லிங்க். ஒருத்தர் கேட்கிறார் அரபால் இது பண்ணு சீட் காசுல வந்துட்டான்னு கேட்கிறாரு. என்ன காசு? சீட் காசுல வந்துட்டுதா. எங்கிருந்து? நான் கேட்கிறேன், ஹஜ்ஜி எது செய்து? உடம்பு செய்தா கன்சன்ட்ரேஷன், அதாவது ரூஹ் செய்தா ஹஜ்ஜி? இன்றைக்கு ஹஜ்ஜி மனிதனுடைய உடம்பு. சிலரும் இருக்கிறாங்க, இந்த முறை ஹஜ்ஜிக்கு போய் கேட்டேன் என்ன செய்தி சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹ் ஹஜ்ஜிக்கு போனோம், இறங்கினத்திலிருந்து வீட்டுக்கு வரும் வரைக்கும் எந்த விதமான மெசேஜும் இல்லை. இதையாவது எங்களுக்கு செய்யறதுக்கு என்ன அர்த்தம்? ஹராம் என்று சொல்ல இல்லை, யாருக்குமே ஹராம் என்று சொல்ல இல்லை, அதனுடைய புனிதத்துவம் இழக்கப்பட்டு விட்டது. என்ன இழக்கப்பட்டு விட்டது? புனிதத்துவத்தை இழந்து விட்டோம். சுப்ஹானல்லாஹ். இல்ல நீங்க பேசிக்கொள்ள எஸ்எம்எஸ் பண்ண ரொம்ப ரோமிங்ல நீங்க வைப்பேன். எங்க ரோமிங்? பினாவிலே ரோமிங்ல நிக்குது. அப்படியே சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் மன்னிப்பானார். அல்லாஹ் குஷூ ஹுதுவுடைய இபாதத்தை நசீபாக்குவானார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் புள்ளைய விட்டுட்டு போறாங்க. அல்லாஹ் நான் சொல்லல, இந்த வாயால் ஒன்றுமே சொல்ல, குர்ஆன் சொல்றது உங்களுக்கு சொல்றேன். ஒரு துவா கேட்டாங்க, பல துவா கேட்டாங்க. அதுல முதலாவது துவா சாப்பாட்டு கேட்டாங்க, பாதுகாப்பு கேட்டாங்க, ப்ரொடெக்ஷனை பாதுகாப்பு கேட்டாங்க, மிச்ச விஷயத்தை கேட்டாங்க. முதலாவது கேட்ட துவா என்ன தெரியுமா? ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் ذُرِّيَّتِي بِوَادٍ غَيْرِ ذِي زَرْعٍ عِندَ بَيْتِكَ الْمُحَرَّمِ لِيُقِيمُوا الصَّلَاةَ. இந்த குடும்பத்தை மரம் செடி கொடி இல்லாத ஒரு பாலைவனத்தில் விட்டு விட்டு போறேன், அவர்களுக்கு தொழுகையை நிலைநாட்டக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கி விடுவாயாக. இதுதான் தொழுகைக்கு கொடுத்த முக்கியத்துவம். இந்த சமூகத்தில் உம்மத்துடைய விமர்சனம் இருக்கிறது தொழுகையை சரியாக நிலைநாட்டத்தில்தான், வேறொன்றிலே இல்லை. தொழுகையை போக்கஸ் பண்ணணும். பேசக்கூடிய இலக்கம் அல்லாஹ் நசீபாக்கட்டும், கேட்கக்கூடிய நசீபாக்கட்டும். தொழுகையை பற்றி குர்ஆன் மிச்சம் பேசிக்கிறேன். நாங்க சொல்றோம் தொழுகை தானே அட்ஜஸ்ட் பண்ணிக் கொள்வோமே. தீனுடைய சபைகளில் கூட தொழுகை பிற்படுத்தப்படுகிறது. தீனை பற்றி பேசுறாங்க, தொழுகையை பற்றி கவலை இல்லை. அது என்ன தீன்? அது என்ன தீன்? அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அப்படிப்பட்ட நாட்கள்ல ஒரு நாளுடைய தொழுகை போதுமா? சொன்னாங்க, இல்ல, ஒரு நாளுடைய தொழுகை போதாது. அந்த இடங்கள்ல நீங்க என்ன செய்யுங்க, அளவை நிர்ணயம் செய்து தொழுங்க. ஒவ்வொரு தொழுகைக்கும் உள்ள இடத்தில் உள்ள டிஃபரன்ஸ் வச்சு தொழுங்க. அன்றைக்கு இந்த ஒற்றைக்கல்ல இப்ப என்ன இருக்குது கையில, இதை வச்சு கலண்டர் கையில இருக்குது, நேர சூசை கையில இருக்கு. என்ன செய்யற தொழுகைய சுபகையும் புகரையும் அமைச்சுக்கொள்ளே இப்ப என்ன இருக்குது கையில, டைம் டேபிள் கையில இருக்குது. இந்த இடத்தை வச்சுத்தான் உலமாக்கள் சொல்றாங்க, எந்தெந்த ஊர்கள்ல எந்தெந்த பிரதேசங்கள்ல குறிப்பாக நோர்த் போலுக்கு போனா விளங்கும், 6 மாசம் பகல் 6 மாசம் இரவு. சூரியன் செய்யாது, 6 மாசம் மறையாது, 6 மாசம் உதிக்காது. இதே போல பல ஊர்களுக்கு போன பல வகையான கோலங்கள் இருக்கும். உதாரணமாக நீங்க நாங்க வந்துட்டு எங்க பரிசுல வைத்து பார்த்தது சொன்னா, பரிசுல என்ன நடக்கும் சொன்னா, உதாரணமாக சொல்ல போனா தொழுகையை பொறுத்தவரையில ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மணித்தியாலங்களை வச்சல்ல தொழுகின்றது. தொழுகின்றது சூரிய ஓட்டத்தை மையமாக வச்சு, சூரிய ஓட்டத்தை மையமாக வச்சுத்தான் என்ன செய்யும், தொழுகையினுடைய அத்தனை இருக்குது. இஷாவுடைய தொழுகையை பொறுத்த வரையில ஷஃபகுல் அஹ்மர், சென்மேகம் மறைந்தா தொழுகை இஷாவுடைய வக்தாகிடும். இது எதானா சென்மேகம் என்று சொல்லி ஒரு மேகம் இருக்குது, அதே படிச்சாக்களுக்கு விளங்கும். அது
அதை பற்றி அது ஷஃபக்குல் அஹ்மர் என்று சொல்லப்படும் ஹதீஸ்ல வந்திருக்குது. அது மறைந்தா தொழுகையினுடைய நேரம் என்ன செய்யும்? அசருடைய நேரம் எப்படி பார்க்கணும்? லொஹருடைய நேரம் எப்படி பார்க்கிறது சொன்னா, வாட்ச் இல்ல, கடிகாரம் இல்ல. லொஹருடைய நேரம் எப்படி பார்ப்போம்னா, ஒரு பொருளை வச்சா அதுக்கு நிழல் இருக்காது. எப்ப சூரியன் இந்த பொருளுக்கு உச்சி கொடுக்கிற நேரத்தில் இதுக்கு நிழல் இருக்காது. நீங்க ஏழ்மட்ட செய்ய பார்ப்போம், சரியா ஒரு பல்ப மேலுக்கு வச்சு ஒரு பொருளை மேலுக்கு வேணும் பார்ப்போம், என்ன செய்யாது? நிழல் இருக்காது. இந்த கிரவுண்ட்ல விளையாடுறாங்க தானே நைட் மேட்ச், அதுல பாருங்க எந்த பக்கம் நீக்கும் நிழல் பார்க்கலையா? நாள் 6 பக்கத்துக்கு நீக்கும் நிழல், 6 பக்கத்துக்கு நீக்கும். இந்த பக்கத்தில் உள்ள லைட்டுடைய நிழல் இந்த பக்கம் போகும், அந்த பக்கத்துடைய லைட்டுடைய நிழல் இந்த பக்கம் வரும். என்ன ஒரே ஆளுக்கு என்ன செய்யுது? நிழல் வந்துட்டு சரியா லைட் மேலுக்கு வந்தா நிழல் வராது. சொன்னாங்க ஜிப்ரீல் இஸ்லாம் அவங்க, உதாரணமா வச்சுக்கோங்களேன், மேராஜுக்கு போனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அங்க வச்சுதான் தொழுகை கடமையாக்கப்பட்டது. அண்டை காலையில சுபஹ் தொழுவாங்களா? சுபஹ் தொழல. எப்படி தொழணும் என்ற முறை தெரியா. அதனாலதான் ஹதீஸுடைய கிதாபுகளை பற்றி பார்த்தா இருக்கும், லொஹர்ல இருந்து தான் தொழுகை ஆரம்பமாகும். எதிரிந்து இப்பயும் கூட அரபு நாட்டுக்கு போய் பார்த்தா விளங்கும், அவங்க டைம் டேபிள் போட்டிருப்பாங்க அந்த பள்ளியில இகாமத்து லொஹர் அஸர் மக்ரிப் இஷா சுபஹ், லொஹர் மக்ரிப் அஸர். ஏண்டா லொஹர் இருந்தால் ஏண்டா சுபஹ் தொழல. ஏன் எப்படி தொழணும் எப்ப தொழணும் ஒண்ணு தெரியாது. ஜிப்ரீல் இஸ்லாம் வந்தாங்க, ரலியல்லாஹு அன்ஹு. ஜிப்ரீல் இஸ்லாம் வந்து முதலாம் நாள் வந்தாங்க, வந்து என்ன செஞ்சாங்க? தொழுவாங்க. எந்த நேரத்தில் தொழுவாங்கன்னு சொன்னால், ஒரு பொருளுடைய நிழல் இல்ல, அதுக்கு கொஞ்சம் நிழல் வந்து இப்ப கொஞ்சம், அதாவது கிட்டத்தட்ட சொல்ல போனா அந்த பொருளுடைய அளவு ஒரு அடின்னு சொன்னா கிட்டத்தட்ட 25% அல்லது 20% நிழல் வந்தால் அதுக்கு நாங்க சொல்லுவோம் ஜவாலுடைய நேரம். ஜவால் என்று சொன்னா சூரியன் மத்தியில இருந்து அப்படியே சாய்ந்து விட்டது. எப்ப சாயுமோ அந்த பக்கம் சாயக்குள் இந்த பக்கம் என்ன செய்யும்? நிழல் பெருகிக் கொண்டே போகும், நிழல் பெருத்துக் கொண்டே போகும். இப்ப தொழுவோம், இப்ப லோகம் தொழுவோம். இரண்டாவது ஒரு கட்டம் வரும், இந்த பொருளுடைய நிழல் ஷெடோ இதா சார வில்லு ஷைஇ, ஒரு பொருளுடைய நிழல் அதை போல ஆகிவிட்டால் அசருடைய நேரம் வந்துடும். அதை போல 2 மடங்கு ஆகிவிட்டால் நிஜம். உதாரணமா இது ஒரு அடின்னு சொன்னா இதனுடைய நிழல் 2 அடியாக மாறிவிட்டா என்ன செய்விப்ப? அசருடைய நேரம் வந்துடும். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டித்த முறைகள். இது முதலாவது நாள் ஜிப்ரீல் இஸ்லாம் வந்தாங்க, தொழுதாங்க இந்த டைம்ல. முதலாவது நாள் அசர் தொழுதாங்க இந்த டைம்ல. இந்த டைம்ல அந்த பொருளுடைய நிழல் இப்படி ஆனோடனே மகரிபு தொழுதாங்க. எப்ப? சூரியன் அடிவானத்துல மறையுது. சூரியன் மறையுது, அப்படி மறையக்குள்ள நினைச்சாங்க என்ன சுமகை மகரிபு தொழுதாங்க. செம்மேகம் என்ற ஒரு மேகம் இருக்குது, அது விளங்கும், பார்த்தா விளங்கும். அது மறைஞ்சோன்னு செஞ்சாங்க, இஷா தொழுதாங்க. அடிவானத்துல ஒரு வெளிச்சம் உருவாகுது, அதுல என்ன செஞ்சாங்க? சுபஹ் தொழுதாங்க. சரி, இது முதலாம் நாள். 2வது நாளும் தொழுதாங்க இப்படி. ஆனா 2வது நாள் அசர் லொஹர் தொழுதாங்க. எப்ப தெரியுமா? அதனுடைய கடைசி வக்தில அசரு கிட்டவாகி. 2வது நாள் மகரிப் அசர் தொழுதாங்க, மகரிபு கிட்டவாகி. மகரிப் தொழுதாங்க அதே நேரத்தில். இஷா தொழுதாங்க அரவாசிரவுல. சுபஹ் தொழுதாங்க கொஞ்ச நேரம் பிந்தி. சொன்னாங்க அல் வக்து மா பைன ஹாதைனில் வக்தைன், தொழுகையினுடைய நேரங்கள் இந்த 2க்கும் இடப்பட்ட நேரம் தான். அப்ப லொஹர் தொழணும் இந்த இடத்துல தான், அசர் தொழணும் இந்த இடத்துல தான். மகரிபுடைய தொழுகை இருக்குது, மகரிபுடைய தொழுகையை பிற்படுத்தவே இயலாது. அதனாலதான் சரி உலமாக்கள் சொல்றாங்க, மகரிபுடைய நேரம் என்றது எவ்வளவு நேரம் தெரியுமா? 5 ரக்காத்து தொழுகிற நேரம் தான் மகரிபுடைய நேரம். எத்தனை ரக்காத்து? ஒருவர் உது செஞ்சு கொண்டு இஸ்திஞ்சாவுக்கு போயிட்டு வஷ்ரூமுக்கு போயிட்டு உது செஞ்சு கொண்டு வந்து
5 ரக்காத்து தொழுகிறதுக்கு எவ்வளவு நேரம் தேவைப்படுமோ அந்த அளவு நேரம் தான் எந்த நேரம் மகரிபுடைய நேரம் என்ற இமாம் ஷாஃபிஈ ரலியல்லாஹு தஆலா உட்பட பலவங்க சொல்லி இருக்கிறாங்க. ஆனாலும் சில ஹதீஸ்களை இண்டிகேட் வச்சு ஆதாரமாக வச்சு சொல்றாங்க, இல்ல செண்மேகம் உதிக்கும் வரைக்கும் மறையும் வரைக்கும் மகரிபுடைய நேரம் நீடிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அஹ்வத் தேடுதல் என்று சொன்னால் மகரிப் சொல்லக்கூடிய அத்தனை பேரும் ஆரம்ப வக்திலேயே மகரிப் தொழுகிற பழக்கத்தை உருவாக்கும், பிற்படுத்துறதுக்கு போயிட வானம். அப்ப தொழுகையினுடைய நேரங்கள் எல்லாம் எங்களுக்கு என்னப்பட்டது. சரி, அப்ப நான் கேட்கிறேன், உங்களுக்கு கேட்கிற கேள்வி உண்டு. எங்க ஊர்ல தான் பழக்கத்தில் இருக்குது சஹர் முடிவு நேரம். இதுதாங்க என்ன முடிவு, சஹர் முடிவு நேரம். அது என்னது சஹர் முடிவு நேரம்? என்ன செய்வோம் வேணாம், சும்மா யாராவது ஒருத்தர் கலண்டர் விலையை போட்டாங்க சஹர் முடிவு நேரம். அப்ப நான் கேட்டுக்கொள்றேன், அப்படியே அது அர்த்தம் என்ன? இது மிக முக்கியமான விஷயம். இது இன்றைக்கு இந்த நாட்டில் தொழுகைக்கு பாங்கு சொல்றது எல்லாம் கொழும்ப மையமாக வச்சுட்டாங்க. இதை மையமாக வச்சு கொழும்பு பாருங்க. உங்களுக்கு சலாட் டைம்ல வரும், சலாட் டைம் மக்ரிப் டைம் கொழும்போட்டு பிரகட்ட போட்டீங்க. அப்ப அது கண்டிக்கு இல்லை, கண்டிக்கு அது எங்களுக்கு இல்லை, அது மெடிக்கலுக்கும் இல்லை. கொழும்புக்கும் பெட்டிகிலோவுக்கும் இடையில இந்த சூரிய ஓட்டத்துடைய வித்தியாசம் 8 நிமிஷம் இருக்குது. இந்த 12 மணிக்கு முகராக இருந்தால் அவங்களுக்கு 11:52 முகராக இருக்கும். எப்பயுமே யாருக்கு? ஈஸ்டுல்லாக்களுக்கு. ஏன் காரணம்? சூரிய ஓட்டத்தை வித்தனை வரும். அப்ப உதாரணம் வச்சுக்கோங்க, அப்ப 8 மணி உதாரணமாக தொழுகைக்கு பிரச்சனை இல்லை, 8 மணிக்கால பிந்தி தொழில உங்களுக்கு பிரச்சனை இல்லையா? 12:52 பாங்கு லோஹர் ஆகுது, ஆனா லோஹர் சொல்ல போறாங்க 12:30 மணிக்கு பிரச்சனை இல்லை, தொழுகை நேரத்துக்கு சொல்லுவாங்க. நோம்பு முடிக்கிறது, நோம்பு துறக்கிறது சரி, எதை வச்சு துறக்கலாம்? கொழும்பு டைம் வச்சு நோம்பு துறந்தா 8 மணிக்கால பிந்தி 8 நிமிஷம் பிந்தி நோம்பு துறப்பாங்க. அதுக்கும் சரி, அதுக்கும் சரி. நோம்பு பிடிக்கிறது ஏழுமாங்க, நோம்பு பிடிக்கிறதுல பிந்தி பிடிக்கலுமா? ஏதா நோம்பு பிடிக்கிறது டைமுக்கு தான் பிடிச்சோடும். அப்ப அதுல 8 நிமிஷம் இருக்குது. கொழும்பு கலண்டர் தான் அந்த காலத்துல இப்பயும் பெரும்பாலும் எஸ்எல்பிசி வாங்க சொல்றாங்க, அங்க வாங்க போகும், எங்க வாங்க போகும், ஈஸ்ட வாங்க போகும். அந்த வாங்க வச்சுத்தான் அவங்க நோம்பு பிடிப்பாங்க என்றால் அவங்களோட நோம்பு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாங்க. சரி, 8 நிமிஷம். உலமாக்களுடைய திங்கிங் இருக்குது, சுபஹானல்லாஹ், ஆச்சரியமான திங்கிங். அவங்க யோசிச்சாங்க, அங்குள்ள மக்களுடைய அநேகமான மக்களுடைய தொழில் கடல் தொழில். என்ன தொழில்? கடல்ல மீன் பிடிக்க போறாங்க. கிட்டத்தட்ட ஒத்தரை கூப்பிட்டு கேட்டா எவ்வளவு தூரம் போவீங்கன்னு கேட்டா அவங்க சொல்றாங்க 100 மைல் போவோம் கடல்ல. 100 மைல் போன அவங்கள இஃப்தார் எப்ப வரும்? அவங்கள நேரம் எப்ப வரும்? சாவுடைய எப்ப வரும்? இன்னும் பின்னுக்காகும். இதெல்லாத்தையும் மையமாக வச்சுத்தான் எதுக்கு மட்டும் சஹருடைய நேரத்தில் மட்டும் அவங்க நேரத்தை குறிப்பிட்டிருக்கிறாங்க. சஹர் முடிவு நேரம் என்று சொல்லி ஒரு நேரத்தை வச்சிருக்கிறாங்க. எல்லாரையும் பாதுகாப்பதற்காக வேண்டி, எல்லாரையும் பாதுகாப்பதற்காக வேண்டி. ஏதா கொழும்புக்கும் கண்டிக்க வேண்டிய கிட்டத்தட்ட 3 நிமிஷம் வித்தியாசமாகும், 3 நிமிஷம் வித்தியாசமாகும். எனவே தான் உலமாக்கள் சொல்றாங்க, ஒவ்வொரு ஊரும் அவங்கள தொழுகை நேரத்தை மெயின்டைன் பண்ணணும். மக்காவுக்கு வேற நேரம், மதீனாவுக்கு வேற நேரம், ஜித்தாவுக்கு வேற நேரம், ரியாதுக்கு வேற நேரம், கசீமுக்கு வேற நேரம், தாயிமுக்கு வேற நேரம். எல்லா ஊருக்கும் ஒவ்வொரு நேரம் இருக்குது. என்ன நேரம்? தொழுகையினுடைய நேரம். ஆனா இலங்கையை பொறுத்தவரையில நாங்க ஒரு நேரத்தை தான் மெயின்டைன் பண்றோம். நல்ல விஷயம், பிரச்சனை இல்லை. ஏன் நல்லபடி சொன்னா கொழும்புதான் கடைசி, கொழும்பு தானே மேற்கு. அப்ப மேற்குக்கு முந்தி எதெல்லாம் வருகிறது. எனவே கொழும்ப நாங்க இது பண்ணி கிழக்க மையமாக வச்சு நாங்க தொழுகை அமைச்சால் நாங்க தொழுவோம் நேரம் வர முந்தி, நேரம் வர முந்தி. எனவே இதெல்லாம் உலமாக்கள் மிக ஆழமாக கலைத்திருக்கிறாங்க.
உலமாக்கள் யாரும் சும்மா அந்த காலத்தில் அவங்க செஞ்ச ஜொப் இருக்குது. சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட ஜொப் என்று சொன்னா நினைச்சு கூட பார்க்கிறாங்க, நினைச்சு கூட பார்க்கலாம். இப்படி எல்லாம் துல்லியமாக அவங்க ஆராய்ச்சி இருக்கிறாங்க. உலமாக்கள் சொல்றாங்க, இந்த உலகத்துடைய சூரிய ஓட்டத்தை நாங்க வச்சு பார்க்கக்குள்ள உலகத்தில் எப்படிப்பட்ட நிலைமைகள் இருக்குன்னா 3 வகையான விஷயம் இருக்குது. ஒன்று இருக்குது, 24 மணி நேரம் அங்க பூர்த்தி ஆகும். அதாவது 24 மணி நேரத்துக்குள்ள பகலும் வரும், இரவும் வரும். ஆனால் ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த சென்மேகம் மறைகிறது உதிக்கிறது என்ற கன்செப்ட் அங்க வராது. அப்படிப்பட்ட நாடுகளாக பிரான்ஸ், லண்டன், டென்மார்க் இதெல்லாம் இனம் கண்டிக்கலாம். இந்த ஊர்கள்ல கிட்டத்தட்ட பிரான்ஸை பொறுத்தவரையில ஜூலை 11 ஜூன் 11 ஜூலை 1 வரைக்கும் அங்க சென்மேகம் மறைகிறது சொல்லி ஒன்று இல்லை. அவங்க இஷா வாஜிபாகுமா அவங்களுக்கு? என் சென்மேகம் மறைஞ்சாத்தான் இது வாஜிப், இஷா வாஜிப். சென்மேகம் மறைய இல்லை, இப்ப என்ன செய்யறது? உலமாக்கள் சொல்றாங்க, கிட்டத்தட்ட பிரான்ஸ்ல பாரிஸ்ல என்ன ஆகும் சொன்னா, இந்த ஜூன் 11 இருந்து விடுச்சு ஜூலை 1 வரைக்கும் 53 டிகிரி பாகத்துல வெஸ்டிற்கு என்ன செய்ய முடியும் சொன்னால் சூரியன் இருக்கும். அந்த காலங்களில் இது இருக்காது. அவங்கள கணிப்பீடு உலமாக்கள் இதை அழகுபடுத்தி இருக்கிறாங்க. அப்ப இந்த காலத்தில் என்ன செய்வது? பொதுக இஷா வாஜிபா இல்லையா? சில உலமாக்கள் சொல்றாங்க அவங்களுக்கு இஷா வாஜிப் இல்லை. ஏன்? இன்ன ஸலாத்த கானத் முஃமினீன கிதாபன் மவ்கூதா, முஃமின்களுக்கு தொழுக நேரம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே அவங்களுக்கு நேரம் குறிப்பிடப்பட்ட நேரம் வரை இல்லைன்னு என்ன செய்ய மாட்டாங்க, என்ன செய்ய மாட்டாங்க. உதாரணமாக பிரச்சனை இதெல்லாம் வந்து இன்றைக்கு நாங்க எதிர்நோக்கிற பிரச்சனை. துபாயிலிருந்து ஒருத்தர் போறாரு விமானத்தில், எங்க போறாரு? நோர்த்துக்கு போறாரு. அவர் போறாரு நோர்த் அமெரிக்கா போறாரு. கிட்டத்தட்ட 18 ஹவர் ஃபிளைட் பண்றாரு. இன்னைக்கு நடக்கிற கிஸ்ஸா என்னன்னா 8 மார்னிங் 6 o'clock அவர் ஃபிளைட் எடுக்கிறாரு துபாயில இருந்து. எத்தனை மணிக்கு? மார்னிங் 6 o'clock. 18 hour ஃபிளைட்ல இருப்பாரு. எத்தனை அவர்? லாஸ் ஏஞ்சலிஸ் ஃபிளைட் அரைவல் ஆகுது. அதே நாள் தான் இன்றைக்கு 10ஆம் தேதி ஏறினா 10ஆம் தேதி 18 மணிக்கு பிறகு லாஸ் ஏஞ்சலிஸ் இறங்குறாரு பகல் 2 மணிக்கு. இப்ப என்ன தொழுக? சுப்ஹானல்லாஹ். இதெல்லாம் ஒவ்வொரு டிராவலரும் படிக்கணும். ஒவ்வொரு டிராவல் ஏஜென்ட்டும் இதை மக்களுக்கு விளங்கப்படுத்தணும். அவங்களோட பொறுப்பு. பிரசன்டேஷனா செய்யணும். இதை அது மறுபக்கம் உண்டிக்குது. 10ஆம் தேதி ஒருத்தர் அங்கேயும் ஏறுறாரு. எங்களுக்கு வர துபாய்க்கு வர்றது, எங்க வர்றதுக்கு? துபாய்க்கு வர்றதுக்கு அவருக்கு ஒரு நாள் இல்லா போய்த்திடும். அவருக்கு ஒரு நாள் இல்லா போய்த்து. இப்ப என்ன செய்யறது? சஹாபாக்கள் கேட்டாங்க இந்த கேள்வியை. இப்படிப்பட்ட நாள் வந்து எங்களை தொழுகையிட செய்தி என்ன? சுப்ஹானல்லாஹ். இன்றைக்கு விமானங்கள்லையும் கூட டெக்னாலஜி முன்னேறி எந்த அளவுக்கு நாங்க 2 விஷயம் காட்டுறாங்க. எந்த இடத்துல இருக்கிறோம், இப்ப இந்த இடத்துல டைம் என்ன என்றத இண்டிகேட் பண்ணுது. 3 டைம் போடுவாங்க. ஒரு டைம் பிளைட் எங்கிருந்து எலும்பிச்சு, அதாவது டேக் ஆஃப் பண்ண ஊர்ல ஒரிஜினல் டெஸ்டினேஷன்ல என்ன பிளைட், எங்க டெஸ்டினேஷன் என்ன டைம், இப்ப கரண்ட் இந்த இடத்துல என்ன டைம், அந்த டைமை வச்சு நாங்க தொழுவோம். அந்த டைமை வச்சு நாங்க என்ன செய்யணும்? நாங்க தொழுவோம். ஒன்று. 2வது கிப்லாவுடைய திசையை காட்டுறாங்க. மாஷா அல்லாஹ், எல்லா பிளைட்லயும் அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. காபத்துல்லாவை போட்டு காபத்துல்லாவுக்கு என்ன எரோ போட்டு வச்சுக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். பிரிட்டிஷ் ஏர்வேஸ்ல போனா பிரிட்டிஷ் ஏர்வேஸ்ல நிக்குது. அவங்களை எதை காட்டுறாங்க? காபாவை காட்டுறாங்க. அல்லாஹ் அந்த அளவுக்கு அந்த மக்களுடைய உள்ளத்துல இதை போட்டிருக்கிறாங்க. இது நடந்து கொண்டிருக்குது. மாஷா அல்லாஹ். எந்த விமானத்தில் இல்லையோ அவங்கள்ட்ட போயிட்டு கேட்டு அவங்கள்ட்ட சொஃப்டியா இருக்குது, அவங்க சொல்லி தருவாங்க. இந்த டிஸ்டன்ஸ்ல தொழில் முடியும். இதுதான் கிபிலாய்க்கு. எனவே ஒவ்வொரு முஸ்லிமை பொறுத்தவரையிலையும் இந்த விடயங்களை கவனம் செலுத்துங்கோ. அதே போல சில ஊர்கள் இருக்குது, அங்க என்ன செய்யும் என்று சொன்னால் நோம்பு பிடிக்கிறது. உலமாக்கள் சொல்றாங்க, எந்த ஊர்கள்ல இரவு பகல் என்ற கன்செப்ட் இருக்குதோ அங்கெல்லாம் நோம்பு கடமை.
சில ஊர்கள் இருக்குது அங்க இரவு வரும், சில காலங்கள்ல அங்க இரவு வரும். 1 மணித்தியாலமும் 57 செகண்ட், 57 நிமிடமும். 1 மணித்தியாலமும் 57 நிமிடம், கிட்டத்தட்ட 2 மணித்தியாலம். இந்த 2 மணித்தியாலத்துக்கு தான் அவங்க மக்ரிப் தொழணும், இஷா தொழணும், தராவீஹ் தொழணும். என்ன நோம்பு இன்னைக்கு வேற பயானிக்குதான், பயான் வந்து கேட்கணும், அதுக்கு ஒரு சஹர் செய்யணும், கஞ்சியும் குடிச்சோணும், எல்லாம் செய்யணும். இந்த 2 மணித்தியாலத்துக்கு தான். அப்படிப்பட்ட ஊர்ல வாழக்கூடியவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்குது, நீங்க நோம்பு பிடித்தனாகும். சரி, நோம்பு பிடிங்கோ, கண்டினியூ பண்ணலாம், கஷ்டம் பிரச்சனையா இருக்குது, நீங்க நோம்பு பிடிக்கல, பிரச்சனை இல்லை. நோம்பு பிடிச்சோம் கண்டினியூவேஷன் கஷ்டமா, நோம்பு பிடிக்கணும், நோம்ப கலாச்சிக்கணும். எனக்கு கஷ்டம் வரும் என்றதுக்காக வேண்டி நோம்பு பிடிக்க அமைக்கலாம். நோம்பு பிடிச்சோணும். இது இஸ்லாத்துல ஷரீஅத்துல சொல்லித்தரப்பட்ட உண்மைகள். இந்த விடயங்களை விளங்குங்கோ. இதை வச்சுத்தான் இன்னும் ஒன்று உலமாக்க சொல்றாங்க. ஒரு கதை வந்து பரவது மக்களுக்கு மத்தியில் என்னன்னு சொன்னா, இஷாவுக்கும் மகரிபுக்கும் இடையில 4 மணித்தியாலத்துக்கு மத்தியில் டிஃபரன்ஸ் இருக்கும்டா, எங்களுக்கு ஜம்மு செஞ்சுட்டு தூங்கல முடியும் சொல்லி. எதுக்கு? எப்படி இப்ப சமர்ல இருக்குது ஆஸ்திரேலியாவில் பிரச்சனை. என்ன பிரச்சனை? இப்ப என்ன சிக்கல்? சுபஹா மகரிபாக இத்தனை மணிக்கு, இஷாவா இத்தனை மணிக்கு, இந்த 2க்கு மேல டிஸ்டன்ஸ் நேரமே வச்சிடும். 4 மணித்தியாலம் டிஃபரன்ஸ் இருக்குது. அவங்க கேட்கிறாங்க என்ன கேள்விண்டா, மகரிபோட சேர்த்து என்ன செய்யறது, இஷாவை ஜம்மு செஞ்சுட்டு படிக்கணுமான்னு கேட்கிறாங்க. ஏன் காரணம்? இடையில மறுவெலும்பி தொழுதுட்டு மறுவா படிச்சு மறுவா தூக்கம் கலைஞ்சா வேலைக்கு டிஸ்டர்ப் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி யார் கேட்கிறாங்க? இப்ப ஒரு கேள்வி வரையிலும் அவங்களோட கேள்வி நியாயமான கேள்வி. ஆனா ஷரீஅத்தில் அதுக்கு அனுமதி வழங்கப்பட்டதா எங்களுக்கு தெரியல. ஆனாலும் சில உலமாக்கள் சொல்லி இருக்கிறாங்கன்னு சொல்லி சில இணையதளங்கள்ல வெப்சைட்டுகள்ல சில புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்குது. ஆனால் உலமாக்களுடைய மெஜாரிட்டி, அதிகமான உலமாக்களுடைய கருத்து சொன்னால், எந்தெந்த ஊர்ல இரவு பகல் என்ற கன்செப்ட் இருக்குதோ அந்தந்த ஊர்கள்ல அந்த முறை பிரகாரம் தான் அவங்க என்ன செய்வாங்க, அவங்களோட கொள்கையை அமைச்சுக்கணும். இன்னும் ஒன்று இருக்குது, 6 மாசம் பகல் 6 மாசம் இருக்கும். இங்க இருக்கிறாங்க சில சகோதரர்கள் ஜமாத்துல போனாங்க நோர்த் போலுக்கு. எங்க நோர்த் போல் எங்க இருக்குது? கனடாவில். டொரண்டோல இருந்து கிட்டத்தட்ட 8000 கிலோமீட்டர் ரோட்ல போனாங்க, லைன்ல போனாங்க, வாகனத்துல போனாங்க. அங்க போயிட்டு பார்த்தா ஆச்சரியமான சம்பவம். அங்க போயிட்டோன்னே ஜமாத், உங்களுக்கு தெரியும் ஜமாத்துகள்ல போனா எப்படி நடக்கும் சொல்லி ஊருக்கு போய் சேர்ந்தாங்க. ஜமாத்து 12 மணி 2 மணி பகல், அவங்களோட வருஷத்துல 2 மணி ஜமாத்து லோஹரெல்லாம் தொழுதுட்டு உட்கார்ந்து மசூரா பண்றாங்க. என்ன செய்வோம்? அப்ப முதலாவது செய்யணும், சாப்பாடு சமைச்சு தின்னோணும், பசி. அப்ப 2 பேர் வெளியே போறாங்க சாப்பாடு வாங்குறதுக்கு. அங்கே பார்த்தா எல்லா கடையும் மூடி, ஊடல்ல மூடி, ஒரு ஜாதி காம்ப்ளிகேட்டடா இருக்குது. அப்புறம் டாக்ஸி வந்து சுப்ஹானல்லாஹ், எங்க போனாலும் காக வைக்கும். அதே மாதிரி எங்க போனாலும் வைக்கும். டாக்ஸி எல்லாம் பாகிஸ்தானி இருப்பாங்க. அவர் வந்தாரு, வந்து கற்ற பணிச்சுக்கிற, எங்க போறீங்க? முஸ்லிம் ஆட்கள் தொப்பி வச்சு தாடி போட்டு பிடிக்கிறாங்க. அவர் ஒரு பாகிஸ்தானி முஸ்லிம் சகோதரர், அந்த ரத்த உணர்வு, கனிமாவுடைய உணர்வு இருக்கும். அவரு சற்ற பணிச்சு கேட்கிற, எங்க போறீங்க, என்ன செய்தி? இல்ல கடையோட தேடி போறோம் சாமான் வாங்குறதுக்கு. இந்த ராவு எங்க கடைக்கு போகுது? இந்த ராவு எங்க கடை? அல்லாஹ்வுடைய குதரத் வைத்து பாருங்க பாப்பா, அல்லாஹ்வுடைய குதரத் வைத்து பாருங்க. அப்பத்தான் தெரியும். நாங்கள் லுஹர் தொழல, இப்ப தஹஜ்ஜத் தொழ வேண்டிய டைம்ல லுஹர் தொழுகிறோம். இதைத்தான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபக்துரு லஹு கத்ரா. அப்படிப்பட்ட இடங்கள்ல அப்படிப்பட்ட நாள் உங்களுக்கு வந்தா நேரத்தை அளந்து தொழுங்கோ. உங்களுக்கு கையில கடிகாரம் இருக்குது, முந்தின 12 அவர் பகலுண்டா, பிந்தின 12 அவர் இரவு. அதுக்கேற்ற மாதிரி நாங்க என்ன செய்வோம், எங்களுடைய ஷெட்யூல் அமைச்சுக் கொள்வோம். இதே மாதிரிதான் இரவும் வரும். அல்லாஹ்வுடைய குதிரத்துகளை வைத்து பார்ப்போம். நான் பிளை பண்ணிருந்த ஜப்பான் ஏர்லைன்ஸும்
இன்னும் ஒரு அமெரிக்கன் ஏர்லைன்ஸும் ஃபிளை பண்ற ரூட் ஒன்று இருக்குது. எங்க இருந்து சொன்னா, அதாவது ஒரு ரூட், நான் ரூட்ல பேரை மறந்துட்டேன். ஜப்பானுக்கு போற பிளைட், டோக்கியோக்கு போற பிளைட், எங்கிருந்து நோர்த் அமெரிக்காவுடைய நோர்த்திலிருந்து போகக்கூடிய பிளைட். அது போகக்குள்ள சில கட்டங்கள்ல சொல்லுவாங்களாம், விமானம் அங்க இருக்கக்கூடிய குரூஸ் வந்து எடுப்பாடு சொல்லுவாங்களாம், அல்லாஹுடைய காட் இறைவனுடைய குதிரத்தை பாருங்க சொல்லி காட்டுவாங்களாம். பிளைட்டுடைய முன்பக்கம் இருட்டாக இருக்கும், பின்பக்கம் பகலா இருக்கும். எப்படி பிளைட் பறக்குது, முன்னுக்கு என்ன பகல், இரவு, பின்னுக்கு என்ன பகல். அல்லாஹுடைய குதிரத்துகள், இதெல்லாம் அல்லாஹுடைய அத்தாட்சிகள். படைத்தவன் சொல்றான், இது அல்லாஹுடைய கலண்டர், அல்லாஹுடைய ஏற்பாடு. வைத்து பாருங்க இதெல்லாம். ஆனா ஒன்று சொல்லேனும், இலங்கையில வாழக்கூடிய மக்களாகிய எங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த வெதர், இந்த டைம் டேபிள் இருக்குது, மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ், சும்மா மாஷா அல்லாஹ். நோம்புல பிரச்சனையும் இல்ல, தொழுகையில பிரச்சனையும் இல்ல, எல்லாத்துக்குமே கம்ஃபர்டபிள். ஆனா அந்த கம்ஃபர்டபிலிட்டியிலே நாங்க தஹஜ்ஜத் தொழாம இருக்கிறோம். நாங்க தஹஜ்ஜத் தொழாம சுபஹ் தொழாம இருக்கிறோம், சுபஹ் தொழாம இருக்கிறோம். அப்ப சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கேக்குறாங்க சஹாபாக்கள், இரண்டாவது கேள்வி கேட்டாங்க, வமா இஸ்ராஉஹு, அவருடைய வேகம் எப்படி இருக்கும்? சுப்ஹானல்லாஹ், அவருடைய ஃபித்னா எவ்வளவு வேகமா பரவும், ஸ்ப்ரீட் ஆகும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சுப்ஹானல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றை சொல்றதுக்கு பல வகையான இன்றைக்கு நாங்க சொல்றோம் ஒளி வேகம். என்ன சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல லைட்டிங் பவர். இதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிக்கிறாங்க. ஸிராத்தல் முஸ்தகீம் பாலத்தை மின்னல் வேகத்தில் கடப்பீங்க. என்ன அர்த்தம்? அப்ப நான் இன்றைக்கு சொல்றோம் லைட்டிங் இயர்ஸ், அதே வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைக்கு பேசினாங்க. என்ன வார்த்தை? மின்னல் வேகம், லைட்டிங் கடந்து போயிட்டு. இன்றைக்கு சொல்றாங்க சூரியன் அங்கிருந்து ஒளி பூமிக்கு வாரத்துக்கு இத்தனை செகண்ட், இத்தனை நிமிஷம் தேவை, இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது. மறுபடியும் சொன்னாங்க சொல்லுவாங்க, சுவர்க்கத்தில் ஒரு மரம் இருக்கும், அந்த மரத்தினுடைய நிழலை கடந்து போவதற்கு வேகமாக ஓடக்கூடிய ஒரு குதிரை 500 வருஷம் ஓட வேண்டி வரும். அப்படி ஒரு அடையாளம் அங்க சொல்லல. லைட்னிங் சொல்லல, சொன்ன விளங்க மாட்டாது. ஒரு மரத்தை கடக்கிறதுக்கு இந்த டிஸ்டன்ஸ், எந்த டிஸ்டன்ஸ்? வாக்கிங் டிஸ்டன்ஸ் சொல்லணும். அதுல போயிட்டு லைட்டிங் சொன்ன ஆக்கள் என்ன செய்ய மாட்டாங்க, புரிஞ்சு கொள்ள மாட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். மூணாவது சொன்னாங்க, தஜ்ஜாலுடைய ஃபித்னா எப்படி பரவும்? அது லைட்னிங் அல்ல, அது நடந்து போறதும் அல்ல. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இத பார்க்கலும் ஃப்ளை பண்ணக்குள்ள மேகம் எவ்வளவு ஃபாஸ்டா போகுதுன்னு சொல்லி. நாங்க கீழே பார்த்தா மேகம் எப்படி என்ன செய்யுது, அந்த கிளவுட் சும்மா இருக்கிற மாதிரி இல்ல, கிளவுட் வந்து ரொம்ப வேகமா போய்கொண்டிருக்கு. எவ்வளவு வேகமா போகுன்றத விமானத்துல ஃப்ளை பண்ணக்குள்ள கீழே பார்த்தா விளங்கும். உங்களோட ஊடு விளங்காது, எது விளங்கும்? அப்ப சொன்னாங்க, இதுதான் முஅஜிஸான்றது, இதுதான் அற்புதம் என்றது. மேகத்தை பார்க்காதவர், மேகத்துக்கு மேல போகாதவர், அவர் வஹீல சொல்றாரு, ககைஸின் இஸ்தத்பரத்துஹு ரிஹ், மேகத்தை போல. எப்படிப்பட்ட மேகம் என்றா, பின்னால காற்று பிடிச்ச மேகம். இன்றைக்கு காலையில பாருங்க, சுபஹ் விட்டு ஒரு கிட்டத்தட்ட 6:30 மணிக்கு இருட்டிச்சு. நாங்க நினைச்சோம் இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் லுஹர் வரைக்கும் மழை தான் பெய்யும். அப்படி ஒரு இருட்டுச்சு. 10 நிமிஷம் புகழ் என்னாச்சு, அந்த மலை மேகத்தை காணும். அந்த மலை மேகம் எங்க வைக்குது? எத்தான் சொன்னாங்க சாஸ்திரமவங்க, கரீஹின் ககைஸின் இஸ்தத்பரத்துஹு ரிஹ், ஒரு மேகத்துக்கு பின்னால காத்து பிடிச்சா அந்த மேகத்தை அந்த காத்து எங்க கொண்டைச்சு நிப்பாட்டும் என்று தெரியாது. அந்த வேகத்தில்தான் தஜ்ஜாலுடைய ஃபித்னா பரவும். அந்த வேகம் அப்படியே சுபித்தாவிடும். இன்றைக்கு சொல்றாங்க ஒத்த கண் தான் தஜ்ஜால், அவனுக்கு ஒரு கண் தான் நீக்கும். சொல்றாங்க டிவிக்கு ஒரு கண் தான் நீக்குது. இன்றைக்கு இருக்கக்கூடிய சேட்டலைட்டினுடைய அத்தனை இருக்கும் ஒரு கண் தான்.
தஜ்ஜாலுடைய கண். ஒரு கண்ணால பார்க்கணும், ஒரு கண்ணால பறக்கணும். அப்ப சுப்ஹானல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு பிறகு சொன்னாங்க அவனுடைய ஃபித்னாக்கள் எப்படி அமையும், என்னென்ன செய்வான் சொல்லிக்கொண்டே போனாங்க. அவனுடைய கடைசி கட்டத்தில் என்ன ஆகும் என்றதையும் சொன்னாங்க. எனவே நான் நினைக்கிறேன் இதோட இன்றைக்குள்ள வகுப்பை முடிச்சுக் கொள்வோம். எனவே என்ன சொன்னாங்க, அவனுடைய ஃபித்னா இப்படி எல்லாம் பரவும். சரி, ஒரு கூட்டத்திட்டு போவான், அவர்களை கூப்பிடுவான், அவங்க ஈமான் கொள்ளுவாங்க, அவனை ஏற்றுக்கொள்வாங்க, தஜ்ஜால் ஏற்றுக்கொள்வாங்க. வானத்தை பார்த்து சொல்லுவான், யா சமாஉ, ஏ வானமே மழை பெய், மழை பெய்யும், மழை பெய்யும். அப்படியே பூமியை பார்த்து சொல்லுவான், பூமியே முளை, அது முளைக்கும். என்ன டெஸ்ட், என்ன டெஸ்ட்ங்க இன்னைக்கு நாங்க சொல்றோம் தானே, நாங்க இப்படியே போனா சரி வர மாட்டான். இந்த வட்டி வட்டின்னு சொல்லி ஹராம் ஹராம் என்று சொல்லி நாங்க இதா ஒண்ணும் செய்யலாம். இதுவும் ஒரு தஜ்ஜாலுடைய பேச்சு. மார்க்கத்தை விட்டு சம்பாதிப்போம், தஜ்ஜால ஈமான் கொண்டு உலகத்தில் வாழுவோம், தஜ்ஜால நம்பி வாழ பார்ப்போம். சொல்றாங்க فَتَرُوحُ عَلَيْهِمْ صَارِحَتُهُمْ أَطْوَلَ مَا كَانَتْ زُرًّا. மாலை நேரத்தில் அவங்களுடைய ஒட்டகங்கள், ஆடை, கால்நடைகள் வீட்டுக்கு திரும்பி வரும், கொளுத்திருக்கும், பால் ரொம்ப சுரந்திருக்கும். ஏன்? நாங்க தஜ்ஜால் ஏற்றுக்கொண்டிருக்கோம், தஜ்ஜால நம்பி இருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ். சும்மா யாத்திர கௌம், இன்னும் ஒரு கூட்டத்தில் போவான், அவளை கூப்பிடுவான், ஆனா அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அந்த கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி வைப்பதாக. அவன் திரும்பி வருவான், அவன் திரும்பி வாரத்தோடு அந்த கூட்டத்துக்கு பஞ்சம் என்று சொல்லக்கூடிய ஒன்று ஏறிவிடப்படும். பஞ்சம், பஞ்சம். நீங்க எங்களுக்கு இன்றைக்கு பஞ்சம் என்ன, ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னுக்கால பேப்பர் இருந்துச்சு. சுப்ஹானல்லாஹ், இதெல்லாம் தஜ்ஜால். யுனைடெட் கிங்டமுடைய பிரைம் மினிஸ்டர் என்ன சொன்னாரு, யாரெல்லாம் ஆன்டி ஹோம என்ன சொல்றது கண்ணின சேர்க்கை இந்த எந்தெந்த நாடெல்லாம் நிராகரிக்குமோ அந்த நாட்டுக்கு நாங்க எய்ட்ஸ் கொடுக்க மாட்டோம். யார் சொல்றாரு இது? இதெல்லாம் தஜ்ஜால் வாப்பா. தஜ்ஜால் சொல்றான், நீ என்ன ஏற்றுக்கொள்ள இல்லைன்னு அவனை உதவி செய்ய மாட்டேன். அதே தஜ்ஜாலுடைய வாப்பா சொல்றாரு, நீ வந்துட்டு கண்ணின சேர்க்கை, அதாவது மனிதன் ஆண் ஆணோட, பெண் பெண்ணோட. நான் கேட்கிறேன், உலகத்தில் ஒரு மிருகமாவது செய்யுமாடா இது? ஒரு மிருகம் செய்யுமா? ஒரு நாய், ஒரு ஆம்பளை நாய், ஒரு ஆம்பளை நாயோட எங்கேயாவது காட்டுறீங்களா? சேர்ச் பண்ணி பாருங்க, யூடியூப் நீக்கான சொல்லி எங்கேயாவது இருக்குதா? அல்லாஹ் சொல்லித்தான் குர்ஆன்ல, மனிதா நீ ஆடு மாடு ஒட்டகத்தை விடவும் மோசமானவன். அவன் மிருகம் செய்யாததை மனிதன் உரிமையோட செய்ய போறான். நீங்க நினைச்சுக்கொள்ளவான இது அமெரிக்காலையும் இது லண்டன்ல வீக்குன்னு சொல்லியா, எங்க நாட்டில் இந்த இலங்கையில பாராளுமன்றத்துக்கு சைன் பண்ணப்பட்டு மாற்று மதத்தை கொண்ட சகோதரர்கள முஸ்லீம்களை கொண்டு சைன் பண்ணப்பட்ட டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணப்பட்டு கேட்கிறாங்க, எங்களுக்கு ரைஸ் தாங்கோ. சில பத்திரிகைகளுடைய கருத்து பிரகாரம் அதுல சில உலமாக்கள் இருக்கிறாங்க. இது ரைட்ஸ், இது ஹியூமன் ரைட்ஸ். இதுதான் தஜ்ஜாலிசம், இதுதான் தஜ்ஜால். மிருகம் செய்யாத வேலைய, நாய் செய்யாத வேலைய, பண்டி செய்யாத வேலைய நீங்க உரிமை என்று சொல்லி வாங்குறீங்களே. கிட்டத்தட்ட இந்தியாவில் ஒரு ஜட்ஜி சொன்னாரு, இது ஹியூமன் ரைட்ஸ், இது ஹியூமன் ரைட்ஸ். கேட்டா கொடுக்கத்தான் வேணும். என்ன ஹியூமன் ரைட்ஸ்? என்ன மனித நேயம்? இஸ்லாத்தை நல்லா விளங்குங்கோ, இஸ்லாத்தை நல்லா படியுங்கோ. தஜ்ஜாலிசம் தான் இன்றைக்கு பரத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது, தஜ்ஜாலிசம் தான் தலை தூக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது.
அப்ப சொன்னாங்க, நாங்க அவங்களுக்கு கைஸ் ஒன்றும் தரமாட்டோம். தஜ்ஜால் சொல்லுவான், தரமாட்டேன், வானம் பூமி ஒன்றும் கொட்டாதே, எல்லாம் அப்படியே காஞ்சி வறண்டு வராது கைத்திரும், பசியில வாடுவாங்க. சுப்ஹானல்லாஹ். அதுக்கு பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குவாங்க, தஜ்ஜாலை கொலை செய்வாங்க, யாஜூஜ் மாஜூஜ் கூட்டம் வருவாங்க, அவங்க பிரகாசம் இருக்கும். அதுக்கு பிறகுதான் இந்த பூமியில நீதி நிலைநாட்டப்படும். அப்ப 2 கூட்டம் இருப்பாங்க, ஒன்றோ முஸ்லிம் ஒன்றோ காபிர். எல்லா முஸ்லீம்களும் இருப்பாங்க, நல்ல அழகா இருப்பாங்க. அந்த கட்டம் எப்படிப்பட்ட கட்டமாக இருக்கும் என்றா, இதே ஹதீஸ்ல கடைசி துண்டு இருக்குது. எப்படிப்பட்ட கட்டம் என்றா, ஒரே மாதுளம் பழத்தை சாப்பிடுவாங்க, 4 பேர் உட்கார்ந்து 10 பேர் சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு முடியக்குள்ளே மழை பெய்யுமா, அந்த மழைக்கு குடையாக பாவிப்பாங்க. அதுல ஒரு போதை வெட்டினா என்ன செய்யும், 2 வெட்டினா ஒரு துண்டு என்ன செய்யும், ஒரு குடை மாதிரி இருக்கும். ஹதீஸ் நபியினுடைய சஹீஹான ஹதீஸ், முஸ்லிமுடைய ரிவாயத்தில். எந்த அளவுக்கு பரக்கத் என்றா அந்த அளவுக்கு பரக்கத்து கொட்டும். மாதுளம் பழத்தை சாப்பிடுவாங்க, அதனுடைய தோலை தனக்கு நிழல் பெறக்கூடிய ஒன்றாக வச்சுக்கொள்வாங்க. அவ்வளவு பெருசா ஒரு ஒட்டகத்தினுடைய பால் ஒரு ஊருக்கே போதுவாகும், ஒரு மாட்டுப்பால் ஒரு கோத்திரத்துக்கு போதுவாகும். சுப்ஹானல்லாஹ். அந்த அளவுக்கு பரக்கத்துகள் நிறையும். அப்படி இருக்கக்குள்ள எல்லா மக்களும் கலிமாவோட ஈமானோட வாழ்வாங்க. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் நபி சொன்னாங்க, சுபஹுடைய தொழுகைக்கு மக்கள் பள்ளிக்கு போயிட்டு வார வழியில ஒரு காற்று வீசும். அந்த காற்று அந்த மனிதர்களுடைய வலது கக்கத்தில் வந்து படும். அப்படி எல்லாரும் மௌத்தாகிடுவாங்க. கலிமா சொன்னவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இப்ப இந்த கலிமா சொன்னவங்க இருக்கிறாங்க, இதுவரைக்கும் பூமி இருக்கும், உலகம் இருக்கும். இந்த எல்லா மக்களையும் அடக்கம் செய்யப்படும். மலக்குமார்களை கொண்டு எல்லாரையும் அல்லாஹ் அடக்கம் செய்வான். அதுக்கு பிறகுதான் சூர் ஊதப்படும். லா தகூமு ஸாஅத்து ويبقى شرار الناس يتهاجون فيها تهارج الخمر. கழுதைகள் ஒன்றோடு மோதிக்கொள்வது போல இந்த ஷிராருன் நாஸ் மோதிக்கொள்வாங்க. ஃபஅலைஹிம் தகூமு ஸாஅ. அவர்களின் மீது தான் கியாமத் சொல்லக்கூடிய ஒரு உருவாகும் என்ற கருத்தை அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக எங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் சகல விதமான ஃபித்னாக்களையும் விட்டு பாதுகாத்து நம் அனைவருடைய குடும்பங்களுக்கும் ஈமான் சலாமத்தோடு வாழ்ந்து அனைத்து வகையான ஃபித்னாக்களை விட்டு பாதுகாப்பு பெற்று வெட்கம் நிறைந்த சமூகமாக வாழ்ந்து மரணிக்கிற அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். 2-3 அறிவித்தல் இருக்குது.